வணக்கம். இப்ப நம்ம இந்த வீடியோல எப்படி வந்து ப்ராப்பரா வந்து ஏலியன் ஸ்கின் ஐ கேண்டி 7 அன்இன்ஸ்டால் பண்ண போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா நான் என்னோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஃபோட்டோஷாப்லயும் காமிக்கும். ஃபில்டரா உள்ளுக்குள்ள போனீங்கன்னா, ஃபில்டருக்குள்ள அது காமிக்கும். ஏலியன் ஸ்கின் இருக்கு. ஐ கேண்டி 7 காமிக்குது. ரெஸ்டால் பண்ண சொல்லுது. சரிங்களா? ரெஸ்டால்க்கு ஆக்சுவலா இதோட ஐ கேண்டி 7ஓட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில மெட்ரிக்ஸ்லாம் வேல்யூலாம் மாத்தி நீங்க ரெண்டரிங் பண்ணிக்கலாம். சரி. இத நான் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக. சப்போஸ் வந்து இதுலேருந்து ஃபுல்லாவே தூக்கணும். இல்லன்னா ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அப்படிங்கும்போது நான் அன்இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன். ஆனா ஃபுல்லா அன்இன்ஸ்டால் பண்ணணும். இல்லன்னா அது ஆக்டிவேஷன் பிரச்சனை, இல்ல டீஆக்டிவேஷன் பிரச்சனை வரும். ஆ அது எடுத்துக்காது. சரிங்களா? ஸோ அந்த மாரி இஷ்யூஸ தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இத முதல்ல ஃபோட்டோஷாப் ஏன்னா ஃபோட்டோஷாப்ல பிளக்கினா இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ இருக்கிற ஃபோட்டோஷாப் எல்லாத்தையும் முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கணும். ஆன்டிவைரஸையும் நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ரைட்டு. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் ரிமூவ் ப்ரோகிராம் போங்க. ப்ரௌஸ் பண்ணுங்க. எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு ஏலியன் ஸ்கின் ஐ கேண்டி 7. அத கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் குடுத்துருங்க. அன்இன்ஸ்டால் ஆச்சு. ஆனா இது ப்ராப்பர் அன்இன்ஸ்டால் இல்ல. இதுக்கு மேல சில விஷயங்கள் பண்ணணும். இது ரெஜிஸ்ட்ரிலாம் சேவ் ஆயிருக்கும். அதுலேருந்து அந்த பேத்தெல்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ, அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன். அத பார்க்கலாம். என்னென்னங்கிறது ஒரு ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப்ப பாருங்க. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அன்இன்ஸ்டால் குடுத்தாச்சு ஆட் ரிமூவ்ல. இப்போ இன்ஸ்டலேஷன் லொகேஷன் இருக்குதா பாருங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, இது ஐகேண்டி 7 வந்து 64 பிட். ஸோ, ப்ரோகிராம் ஃபைல்ஸ் x86ங்கிறது 32 பிட் பாத்து. வெறும் ப்ரோகிராம் ஃபைல்ஸ்ங்கிறது 64 பிட் பாத்து. ஆனா, இங்க 64ன்னு காமிச்சிருக்காது. ஸோ, அதான் ஆனா, இதுதான் வந்து 64 பிட். இத ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணோம்னா, ஏலியன் ஸ்கின் ஃபோல்டர் பாருங்க. இங்க இருக்கு. அத ஓப்பன் பண்ணுங்க. அதில ஐகேண்டி 7 இருக்கு. ஓகே. அன்இன்ஸ்டால் பண்ணாலும், ஆனா இன்ஸ்டாலேஷன் பாத்லேருந்து அது போகல. ரூட்லேருந்து போகல. ஸோ, இந்த மொத்தமா ப்ரோகிராம் ஃபைல்ஸ் வந்து ஏலியன் ஸ்கின் அந்த ஃபோல்டரே நாம என்ன பண்றோம், ஷிஃப்ட் டெலீட் குடுத்து தூக்கிர்றோம். சரிங்க. அது மட்டும் இல்லாம, திரும்ப மை கம்ப்யூட்டர் போயிடுங்க. சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் வந்து டில தான் வந்து என்னோட சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண டிஃபால்ட் லொகேஷன் குடுத்துருக்கேன். ஸோ, அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், ப்ரோகிராம் ஃபைல்ஸ் போயிட்டு இன்ஸ்டாலேஷன் லொகேஷன்லேருந்து ஏலியன் ஸ்கின்ன ஃபோல்டரே தூக்கிட்டேன். சரி திரும்ப மை கம்ப்யூட்டர் போயிட்டு, சி டிரைவ் ஓப்பன் பண்ணுங்க. இங்க தான் ஓஎஸோட ஃபோல்டர்ஸ்லாம் உட்காரும். இதில ப்ரோகிராம் டேட்டான்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி செமி டோன்ல இருக்கும் கலர்லாம் பார்த்தீங்கன்னா. போல்டு கலர்ஸ்ல எல்லாமே செமி டோன்ல இருக்கு இல்லையா? ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிட்டன் ஃபைலா இருந்தத வந்து நான் அன்ஹிட்டன் ஆக்கியிருக்கேன். சப்போஸ் உங்க ஃபைல் வந்து வியூல போங்க. வியூல போயிட்டு இப்ப பாருங்க இப்படி தான் காமிக்கும். இங்க ஹிட்டன் ஃபைல்ஸ்லாம் காமிக்காது. ஸோ, அந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும், இந்த வியூவ கிளிக் பண்ணி ஷோ போங்க. ஷோல பார்த்தீங்க அப்படின்னா, ஹிட்டன் ஐட்டம்ஸ் குடுத்தீங்கன்னா, ஹிட்டன் ஃபோல்டர்ஸ்லாம் வரும். அதில ப்ரோகிராம் டேட்டால போங்க. ஏலியன் ஸ்கின் ஃபோல்டர் இருக்கு இல்லையா? இதையும் ஷிஃப்ட் டெலீட் குடுத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இன்ஸ்டால்டு ஃபோல்டர்ல ஐகேண்டி 7 ப்ரோகிராம் ஃபைல்ஸ் x64ல ஏலியன் ஸ்கின்ங்கிற ஃபோல்டர தூக்கணும். அடுத்து சி டிரைவ்ல ஓஎஸோட ஃபோல்டர்ல இதில வியூ போயிட்டு ஷோ ஹிட்டன் ஐட்டம்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோகிராம் டேட்டாலாம் வந்துரும். இத ஓப்பன் பண்ணி இங்க ஏலியன் ஸ்கின் ஃபோல்டர் இருந்தா அதையும் ஷிஃப்ட் டெலீட் குடுத்துருங்க. சரி முடிஞ்சிருச்சு. ரூட்ட நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து ரெஜிஸ்ட்ரிக்கு போணும். ரெஜிஸ்ட்ரிக்கு போகும்போது இந்த ரெஜிஸ்ட்ரில இதெல்லாமே நம்ம கிளியர் பண்ணணும். பாருங்க ப்ரோகிராம் டேட்டால இத டெலீட் பண்ணியாச்சு. ஆனா ரெஜிஸ்ட்ரில வேலை இருக்குது. ஸோ விண்டோஸ் ஆர் குடுத்துட்டு ரெக் எடிட் REGEDIT குடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது இத அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இந்த HKலேருந்து 7 வரைக்கும் கண்ட்ரோல் C குடுத்து ரைட் கிளிக் காப்பி. இப்போ இது ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பேஸ்ட் குடுத்து என்டர் குடுங்க. என்டர் குடுத்தா டிஃபால்ட் லைசென்ஸ் கோடுன்னு வருது. இந்த லைசென்ஸ் கோட் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் குடுத்துருங்க. ரைட். அடுத்த லைன் ரைட் கிளிக் காப்பி. இங்க ரெஜிஸ்ட்ரில ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் V குடுங்க. இல்ல பேஸ்ட் குடுங்க. இப்போ என்டர் தட்டுங்க. என்டர் தட்டுனா என்ன ஆகுதுங்க? கரண்ட் யூசர்ல சாஃப்ட்வேர் ஏலியன் ஸ்கின் ஐகேண்டி 7 இல்ல. சப்போஸ் இங்க வந்து சர்வர் பாத்ன்னு காமிக்கும். அப்படி ஒண்ணு இருந்ததுன்னா, அதையும் ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அடுத்தது இத காப்பி பண்ணுங்க. ரைட் கிளிக் காப்பி. ரெஜிஸ்ட்ரில ரைட் கிளிக் பண்ணி ஃபுல்லா செலக்ட் பண்ணி பேஸ்ட் குடுத்து என்டர் தட்டுங்க. இப்போ இங்கேயும் இல்ல. ஸோ, அங்கேயும் அந்த வேல்யூ இருந்தா அதையும் நாம டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம்
எல்லாம் முடிஞ்சு. ரெஜிஸ்ட்ரிலயும் நம்ம எல்லாத்தையும் டெலீட் பண்ணியாச்சு. நம்ம இது ஒரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இந்த இடம் இது டெலீட் ஆச்சா? காப்பி தான் பாத்துங்கிறத. ரைட் கிளிக், காப்பி ஃபுல்லா செலக்ட் பண்ணி, ரைட் கிளிக் பேஸ்ட் குடுத்து என்டர் தட்டுங்க. வரல. சரிங்களா? டெலீட் ஆயிடுச்சு. இதையும் நாம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஒரு தடவ. கன்ஃபார்ம் பண்றது தப்பு கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, ஃபுல்லா பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர்லேருந்து கிளீன் பண்ணிட்டோம். இது எல்லாமே இந்த நம்ம பிடிஎஃப்ல இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் டேட்டால உள்ள ஏலியன் ஸ்கிரீன் நம்ம தூக்கியாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப நம்மளுடைய ஒரு ஃபோட்டோஷாப் என்டர் ஃபோட்டோஷாப் CS6 இருக்கு, 2019 இருக்கு, 2026 இருக்கு. ஓகே. இப்ப நான் ஒரு ஃபோட்டோஷாப் CS6 ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபில்டர்ல வருதான்னு பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் குடுத்து ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் T குடுத்து, இப்போ நாம என்ன பண்ணலாம், இங்கேயே ரேஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே ரேஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ஃபில்டர்ல போயிட்டு ஏலியன் ஸ்கின் இருக்குதான்னு பார்க்கணும். இல்ல. ஏன்னா நம்ம ஏலியன் ஸ்கின்னை அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ப்ராப்பர் அன்இன்ஸ்டால்ங்கிறது இதுதான். சரிங்களா? இதுக்கப்புறம் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆக்டிவேஷன், டீஆக்டிவேஷன் பிரச்சனை வராது. ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ண முடியும். சரிங்க. அவ்வளோதான். இதுதான் ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அதையும் போய் பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வந்து ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது உங்களோட ஃபீட்பேக்கு இல்ல வேற ஏதாவது ரெக்யர்மென்ட் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட என்குயரிய கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.